Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டான பொங்கல் ஸ்பெஷல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மண் சட்டியில 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வடகம் இல்லனா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த டைம்ல நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்க்குற காய் எல்லாமே நாட்டு காய்கறிகளாக தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒத்தப்படையில் தான் சேர்த்துக்கணும். 3, 5, 7, 9ன்னு உங்களுக்கு விருப்பமான அளவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 வகையான காய்கள் சேர்த்துருக்கேன். கத்தரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், மஞ்சள் பூசணி, கூடவே பச்சை மொச்சையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையுமே ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டேபிள்ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்தோன்னா காய் சரியாக வேகாது. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. புளியோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், குழம்பும் திக்காயிருக்கு. அந்த புளியோட பச்சை மணமும் போயிடுச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டேஸ்டான பொங்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.